முதலாக இன்றைக்கு தமிழனுக்கு அடையாளம் என்று சொல்லக்கூடியது திருக்குறள். தமிழனுக்கு பெருமை தரக்கூடியது திருக்குறள். அதை போற்றி மக்களிடம் கொண்டு சேர்த்து பள்ளிக்கூடத்திலே மனப்பாடமாக இருந்ததை நடைமுறைக்கு கொண்டு வந்தது அண்ணா காலத்திலேயே கலைஞர் அவர்கள் தான் அமைச்சராக இருந்து எல்லா பேருந்துகளிலும் கூட அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது திருக்குறளை பொறிக்க செய்தார். கடைசியாக அவர் கனவு கண்டு நடந்தது குமரி முனையில் இருக்கிற 133 அடி உயர சிலை. அவர் எழுதிய திருக்குறளில் 133 அதிகாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அந்த சிலை. அது எப்படி உருவானது? கடற்கரைக்கு நாங்கள் எல்லாம் குமரி முனைக்கு கூட்டத்திற்கு செல்கிற போதெல்லாம் இரவு நேரத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு தம்பி மாசு போல நிர்வாகிகளை அழைத்து கொண்டு கூட்டத்திற்கு பின்னால் அந்த கடற்கரையில் போய் நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருப்போம். பாட்டு பாடுவோம், இலக்கியம் பேசுவோம், வரலாறு பேசுவோம். இதெல்லாம் கலைஞரிடமிருந்து வந்த குணங்கள் தான். இன்றைய கழகத்தின் தலைவர் கூட ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்வார். அப்படி செல்லுகிற போது ஒரு நாள் கலைஞர் கடலையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறார். உடனிருந்தவர்கள் ஏதோ யோசனையில் இருக்கிறார் என்று நினைக்கிற போது ஒன்றும் பேசாமல் கிளம்பி வருகிற போது அவர் மனதிலே உருவானது. அவர் சொல்கிறார், உடன் வந்த ஒருவரிடம் மட்டும், இந்த குமரி முனை என்பது இந்தியாவின் எல்லை என்பதை விட தமிழ்நாட்டின் தொடக்கமாக கருதலாம். ஆதி காலத்திலே லெமூரியா கண்டம் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு வாழ்ந்த பகுதி முதல் சங்க காலத்தில் இருந்தது. அதற்கு அந்த பக்கத்தில் தான் அதை கடல் கொண்டு போனது. ஆக குமரி என்பது நம்முடைய எல்லை, நம்முடைய தொடக்கம். நீங்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை பாருங்கள். மேலே இருந்து வந்து கடைசியாக இப்படி இருக்கும். அதை சில பேர் தெற்கு பகுதி குறுகி இருக்கிறது என்பார்கள். இல்லை, கூர்மையாக இருக்கிறது என்பதுதான் பொருள். கலைஞர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார், ஒரு பக்கத்திலே ஒரு பாறையில் விவேகானந்தருடைய நினைவு மண்டபம் இருக்கிறது. விவேகானந்தரை குறைத்து மதிப்பிடவில்லை. வங்கத்திலே பிறந்த விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நினைவு மண்டபம் ஒரு அடையாள சின்னமாக வருகிறவர்கள் போகிறவர்கள் இடமாக இருக்கிறது. அதை போல நாம் போற்ற வேண்டிய திருவள்ளுவருக்கு இதே போல ஒரு நினைவு ஒன்று உருவாக்க வேண்டும் என்று பார்க்கிற போது அதற்கு ஏற்ற இடம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஒரு அணைக்கட்டு கட்டுகிற போது அதற்கு தேவையான கட்டமைப்பு வேண்டும். 2 மலைகளுக்கு இடையில் தான் கட்ட வேண்டும். அந்த மலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய பரந்த வழி இருக்க வேண்டும். அதில் நீரை தேக்க வேண்டும். அதிலிருந்து வெளியேறுகிற பகுதி குறுகி பின்னர் விரிந்து செல்ல வேண்டும். இது பூகோள ரீதியாக அமைய வேண்டிய அமைப்பு. அதை போல அவர் திருவள்ளுவருக்கு எங்கோ ஒரு சிலை என்று வைக்கவில்லை. அதே போல இன்னொரு பாறையை கண்டெடுத்து உருவாக்கி வைத்தார். சுனாமி வந்து சுழற்றி அடித்த போது கூட கடைசியாக காலை தொட்டு விட்டு போன ஒரே இடம் வள்ளுவருடைய சிலை தான். கவிஞர் வாலி அவர்கள் அந்த சிலையை பற்றி எழுதுகிற போது சொன்னார், எல்லா இடங்களிலும் காகம் உட்கார சிலை இருக்கும், கலைஞர் மட்டும்தான் மேகம் உட்கார சிலை அமைத்தார். அவ்வளவு உயரமான சிலை. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். அவருக்கு 500 ஆண்டுகள். தம்பி சொன்னார் அல்லவா, மரத்தான் ஏத்தன்ஸ் நகரத்தின் மாநாட்டினுடைய போர், அது நடந்த காலம் கிமு 490. இன்றைக்கு 2026 என்று சொல்கிறோமே, அதிலிருந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் சொன்ன மரத்தான் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வாழ்ந்தார், அந்த ஏத்தன்ஸ் நகரத்தில், தத்துவ அறிஞர். சீன நாட்டிலே கன்ஃபூசியஸ் வாழ்ந்தார், அவரும் வாழ்க்கையின் நெறிமுறைகளை சொல்லக்கூடியவர். நம்முடைய நாட்டின் ஒரு பகுதியில் புத்தர் பிறந்தார். முதலாக சாதி இல்லை, மதம் இல்லை, கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகள் இல்லை என்று சொன்ன புத்தர் தமிழ்நாட்டில் தொல்காப்பியர் பிறந்து மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசியுங்கள். ஒரு புறம் தத்துவம், இன்னொரு புறம் வாழ்க்கை நெறிமுறை, இன்னொரு பக்கம் சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள். ஆனால் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் பழமையான மொழியாக இருந்திருக்கிறது. உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த தாய்மொழி. அதைத்தான் சிதையா உன் சீரிழமை என்று மனோன்மணியம் சுந்தரனார் எழுதினார். இத்தனை ஆண்டுகளில் சிதைந்து போயிருக்க வேண்டுமே, அழிந்து போயிருக்க வேண்டுமே. பைபிள் முதலாக எழுதப்பட்ட ஹீப்ரு மொழி இப்போது இல்லை. ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் பேசிய லத்தீன் மொழி இல்லை. சாக்ரட்டிஸும் அலெக்சாண்டரும் பிளாட்டோவும் பேசிய கிரேக்க மொழி இல்லை.
ஆனால் தமிழ் மொழி அன்று இருந்ததை விட இன்றைக்கும் பொலிவு பெற்றிருக்கிறது. அதுதான் சிறப்பு. அந்த தமிழ்த்தாய்க்கு வாழ்த்து, அதை பாடக்கூடாது என்று சொன்ன வடக்கே ஒரு கூட்டம் என்றால், இங்கே இருந்து பேசுவதை விட அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று பேசுகிறவர்கள் இங்கே வந்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். நேருக்கு நேராக நின்று பேசுவோம், முச்சந்தியிலே அல்ல. இந்தி தான் இந்த நாட்டின் மொழி என்று சொல்லக்கூடியவர்களிடம் இல்லை, அதை விட மூத்த மொழி, எல்லாவற்றிலும் முதிர்ந்த மொழி, தகுதி உள்ள மொழி, என் தாய்மொழி என்று நரேந்திர மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் சொல்லுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்போது நான் சொல்ல வருவது, அந்த பாடலை கலைஞர் தேர்ந்தெடுக்கிறார். அதைத்தான் சொன்னேன். பலர் அதை தெரிந்து கொள்ளவில்லை, சில பேர் அதை பெரிதாக சொல்வது இல்லை. அந்த பாடலை தேர்ந்தெடுக்கிற போது, சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து என்பதற்கு முன்னால் ஒரு வரி வரும். ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து போகா, சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து. அந்த பாடலில் இருந்து அந்த ஒரு வரியை மட்டும் கலைஞர் நீக்குகிறார். அந்த பாடலில் இருந்து நீக்குகிறார் என்றால், பாடல் என்று முழுமையாக அல்ல, அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலில் மட்டும் அந்த ஒரு வரி இருக்காது, மற்ற இடங்களில் இருக்கும். ஏன் அதை நீக்கினார் என்றால், பெருமை அடையுங்கள் எப்படிப்பட்ட தலைவன் கலைஞர் என்பதற்காக. ஒன்று, ஒரு நல்ல விழாவின் போது தொடக்கத்திலேயே அழிந்து ஒழிந்து என்ற சொல் ஒலிக்க தேவையில்லை. இரண்டாவது, அது ஒரு இனத்தினுடைய மனதை புண்படுத்தும் என்ற காரணத்தால் அதை அகற்றலாம். நாங்கள் கொள்கை அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் ஆரியத்தை எதிர்த்தவர்கள்தான். ஆனால் அவர்களை இழிவாக பேசுகின்ற ஒன்றை அரசினுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது, நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு செல்கிற போது எங்கள் அடையாளம், எங்கள் தன்மைகள் மாறி நாட்டுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது என்ற நிலைக்கு மாறுகிறோம். அதனால்தான் இந்த கட்சிக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த இயக்கத்திலிருந்து உருவாகிய அரசியல் அமைப்பு. இன்றைக்கு RSS என்ற அமைப்பினுடைய அரசியல் கரம் பாரதிய ஜனதா கட்சி. அதுபோல திராவிடர் கழகம் என்ற சமுதாய சீர்திருத்த அமைப்பினுடைய அரசியல் அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம். அதை அண்ணா உருவாக்குவதற்கு நிர்பந்தங்கள் இருந்தன, கட்டாயம் இருந்தது. ஏன்? அந்த கொள்கைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அதிகாரம் கைக்கு வர வேண்டும், ஆட்சி இருந்தால்தான் சாதனைகள் செய்ய முடியும், சட்டங்களின் மூலமாகத்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். கழகம் தேர்தலிலே வெற்றியை வாய்ப்பை இழப்பதும், ஆனால் தொடர்ந்து தொய்வின்றி பணியாற்றுவதும் நமக்கு பழக்கமான ஒன்று, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்படி நடந்திருக்கக்கூடாதே என்ற எண்ணம் மக்களுக்கு வந்திட வேண்டும், அதற்கான காரணங்களை எடுத்துச் சொல்வதும் எங்கள் கடமையாகிறது. நான் பலவற்றை சொல்ல வேண்டும். கலைஞர் என்கின்ற மனிதன் அல்லது தலைவர் எதுவாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், பன்முகத்தன்மை கொண்டவர், பல பரிமாணங்களை உடையவர். அவரை போல பல கோணங்களில் பார்க்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது.